मेरा आप लोग इंसल्ट करना चाहते हैं, आप खुशी से करिए, आप रोज करिए, मगर एक बात मत भूलिए, जाति जनगणना को हम यहाँ पास करके दिखाएंगे. வணக்கம். நீங்க பார்த்த வீடியோவில் ராகுல் எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். மோடியே, அமித்ஷாவே, ஆர்எஸ்எஸ் சங்கிகளே, என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் அவமதித்துக் கொள்ளுங்கள், நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் மறந்து விடாதீர்கள், இதே அவையில் சாதிவாரி கணக்கெடுப்பு தீர்மானத்தை நிறைவேற்றி காட்டுவேன் என்று ராகுல் சொன்ன அந்த பழைய வீடியோ இன்றைக்கு மோடியும் ஆர்எஸ்எஸும் ராகுலிடம் சரணடைந்திருக்கிறது. சரி, ராகுல் ஒரு மாபெரும் வெற்றியை அடைந்திருக்கிறார் இல்லையா? ராகுல் சொன்ன விஷயத்தை மோடி செஞ்சாகணும், அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்பதை ராகுல் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல இன்னொரு செய்தியை பார்க்க வேண்டியிருக்கிறது. மோகன் பாகவதும் மோடியும் சில தினங்களுக்கு முன்பு டெல்லியில் சந்திக்கிறாங்க. பொதுவாக நாக்பூருக்கு போய் தான் மோடி ஆர்எஸ்எஸ் தலைவர்களை சந்திப்பது வழக்கம். ஆனால் மோகன் பாகவதே டெல்லிக்கு வர்றார், வந்து மோடியை சந்திக்கிறார். இந்த நேரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்தியா இன்றைக்கு ஒரு பரபரப்பான கட்டத்தில் போயிட்டுருக்கு. இன்றைக்கு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பாகிஸ்தானுக்கு எதிர் தாக்குதல் நடத்துவதற்காக நம்முடைய இந்தியா தயாராகி கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த நேரத்தில் மோகன் பாகவதும் மோடியும் சந்தித்திருக்கிறார்கள். அதன் பிறகு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று மோடி சொல்லியிருக்கிறார் என்றால் சும்மா சொல்லுவாங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான ஒரு தந்திரம் இருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க வேண்டியிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் இல்லையா? ஆர்எஸ்எஸ்ஸோ பாஜகவோ சங்கிகள் யாராவது இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவாக ஒரு துண்டு பிரசுரமோ அல்லது ஒரு சின்ன முழக்கமோ எங்காவது வரலாற்றில் முன்வைத்திருக்கிறார்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. மண்டல் கமிஷன் பரிந்துரையின்படி விபி சிங் இந்தியா முழுவதும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கான திட்டத்தை கொண்டு வருகிறார். இந்த நேரத்தில் சங்கபரிவாரங்கள் ஆர்எஸ்எஸ் எல்லாம் சேர்ந்து விபி சிங்கினுடைய அரசை கவிழ்ப்பதற்கு முயற்சி செய்தார்கள். இது பழைய வரலாறு. அது மட்டுமல்ல, எல்கே அத்வானி ஒரு ரதத்தை எடுத்துக்கொண்டு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் கிளம்புறார். இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கலவரம் வெடிக்குது. அதன் பிறகு என்ன? பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் இடஒதுக்கீடு கொண்டு வந்ததற்கு பிறகு ஆர்எஸ்எஸ் சங்கபரிவாரங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் இது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் சமீபத்தில் கூட பீகாரில் போயிட்டு என்ன சொன்னால், இடஒதுக்கீடெல்லாம் தூக்கி எறிய வேண்டிய காலம் வந்துருச்சு, இடஒதுக்கீட்டெல்லாம் இனி தேவையில்லை அப்படின்னு பேசுகிறாங்க. இதை பேசுகிறாங்க. இது மட்டும் இல்லை, நீங்கள் நம்முடைய ராகுல் காந்தி கடந்த பல வருடங்களாக ரெண்டு மிக முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. ஒன்று, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். இன்னொன்று, அரசியலமைப்பு சட்டத்தை மோடி ஆர்எஸ்எஸ்காரர்களிடமிருந்து காப்பாற்றுங்கள் அப்படிங்கிற ரெண்டு முழக்கத்தை முன்வைத்து கொண்டிருக்கிறார். இதே நேரத்தில் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி என்ன சொல்லிட்டு இருந்தார்? அது இந்திய மக்களை பிளவுபடுத்துவதற்காக காங்கிரஸ் திட்டம் போட்டுட்ருக்கு, இந்தியாவில் 4 சாதிகள் தான் இருக்குது, இப்படிங்கிற மாதிரி பயங்கரமான டயலாக் எல்லாம் மோடி அடிச்சிட்டு இருந்தார். அப்போ முழுக்க முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் இடஒதுக்கீட்டிற்கும் எதிரானவர்களாக இருக்கக்கூடிய மோடியும் ஆர்எஸ்எஸும் இப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா இந்திய மக்களுக்கு அவங்க மேலே சந்தேகம் வருமா வராதா? வரும். எப்படி வரும்? அதற்கு பல காரணங்கள் இருக்குது. நான் 2 மிக முக்கியமான காரணங்களை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, இந்த பெஹல்காம் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பிறகு இது தொடர்பாக இன்றைக்கு இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் ஆட்சியும் நடவடிக்கைகள் சில எடுத்திருக்காங்க இல்லையா? இதன் மூலமாக பாஜகவினுடைய மோடியினுடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கிறதா? குறிப்பாக விரைவில் தேர்தல் நடத்த இருக்கக்கூடிய பீகாரில் பாஜக தனித்து போட்டியிட்டால் வெற்றி வருமா? இது ஆர்எஸ்எஸ் ஒரு ஆராய்ச்சி நடத்தியிருக்காங்க. ஆனால் பீகாரிலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன தெரியுமா? மோடியினுடைய செல்வாக்கு குறைந்திருக்கிறது. பெஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பாதுகாப்பு குறைபாடு காரணத்தை ஏற்படுத்திய மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் ஆட்சியும் தான் காரணம் என்பதை பீகார் மக்கள் வலுவாக நம்பியிருக்கிறார்கள். இதனால் வரக்கூடிய தேர்தலில் இன்னும் கீழே தான் போக வேண்டி வரும் மோடி பாஜகவால் அப்படிங்கிற தகவல் ஆர்எஸ்எஸ்க்கு இருக்குது. உடனடியாக ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, பீகார் தேர்தலில் வெற்றி பெற்றாகணும், நீ உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று சொல். அதனுடைய அடிப்படையில் தான் மோடி இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். சரி, இது ஒன்றாவது ரீசன், பீகார் தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது. 2வது விஷயம் என்ன? உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரே நாடு ஒரே தேர்தல் 100 வருட ஆர்எஸ்எஸ்னுடைய கனவு.
மாநிலங்களுடைய அதிகாரத்தை முழுமையாக இல்லாமலாக்கி ஒற்றை ஆட்சி தத்துவத்தை இந்தியா முழுவதும் கொண்டு வருவது, அதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல், அதே நேரத்தில் தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் தென்னிந்திய மாநிலங்களை முழுமையாக பழிவாங்குவது, இதுதான் திட்டம். இப்போ தொகுதி மறுசீரமைப்பிற்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பயன்படுத்த போகிறார்கள் மோடியும் RSS. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சாதிகள், அவர்களுடைய இன்றைய சூழல் என்ன, பொருளாதார ரீதியாக அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, சமூக அங்கீகாரத்தில் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, நீங்கள் வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு எப்படி இருக்குது, கல்வியில் எப்படி இருக்கு, எல்லா தகவல்களையும் எடுக்க வேண்டியிருக்கு இல்லையா? இப்போ இதெல்லாம் எடுக்கும்போது இவங்க கிட்ட டேட்டா வந்துடும். இப்போ இந்த டேட்டா வைத்து எந்தெந்த இடத்துல எவ்வளவு சாதிகள் இருக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் தொகுதிகளை மாற்றி அமைப்பது, இதன் மூலம் பாஜக சுலபமாக தொடர்ச்சியாக அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது என்கிற மிகப்பெரிய அபாயம் இந்த மோடியும் RSSம் சேர்ந்து அறிவித்திருக்கிறார்கள் அல்லவா. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போகிறோன்னு அதுக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத எல்லா கட்சிகளும் புரிந்து கொண்டால் நல்லது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இவங்க சும்மா எல்லாம் ஒரு விஷயத்தை கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா நான் இப்போ கேட்குறேன், இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திட்டா நமக்கு பெரிய இப்போ லிங்காயத்துகள் இருக்கிறாங்க, ஜாட் சமூகத்தை சார்ந்த இவர்களெல்லாம் பாஜகவுக்கு ஃபேவரானவங்க. இப்போ சாதிவாரி கணக்கெடுத்தா பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சமூகங்கள் எல்லாம் மிகப்பெரிய அடி வாங்கும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்படிங்கிற போது பாஜகவிற்கு இது மிகப்பெரிய ஆபத்து இல்லையா அப்படின்னு இவனுக்கு யோசிக்காமல் இருப்பாங்களா? யோசிச்சிருப்பானுங்க. ஆனால் கணக்கை கொடுத்தா தானே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம். ஆனால் கணக்கை எங்கு காட்ட போகிறோம் நாங்கள்? ஏன்னா மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு ஏதாவது ஒரு கணக்காவது ஒழுங்காவது வெளியே காட்டியிருக்கிறாங்களா? இப்போ யோகியும் மோடியும் சேர்ந்து சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க, 60 கோடி பேர் கும்பமேளாவில் வந்து கலந்து புனித நீராடி விட்டு சென்றார்கள் என்று. அப்போ இந்திய மக்கள் கேட்பாங்க, யோகியும் மோடியும் பார்த்து எத்தனை பேர் செத்தான்னு சொல்ல முடியுமான்னு. இன்றைக்கு வரைக்கும் தகவல் இல்லை. இப்போ கொரோனாவில் எத்தனை பேர் இறந்தாங்கிறத எக்ஸாக்ட் கணக்கு இது வரைக்கும் வெளியிட்டிருக்கிறார்களா? பேட்டி பச்சாவோ பேட்டி படாவில் எவ்வளவு நிதி செலவு பண்ணியிருக்கிற அப்படிங்கிற கணக்கு சொல்ல முடியுமா? PM கேரில் எவ்வளோ பணம் கிடக்கு அப்படிங்கிறது தெளிவாக இந்த கணக்குகள் எல்லாம் இவங்க சொல்ல மாட்டாங்க. எந்த கணக்குகளும் இவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் எடுத்தேன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் இதற்கு பின்னாடி இருக்குது. அப்போ என்னென்னா, பீகார் தேர்தலை ஒட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு பீகார் தேர்தலில் வெற்றி பெற்றால் அதுக்கப்புறம் அது கிடப்பில் போட வேண்டியதான். ஏன்னா இன்று வரையிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துக்கு 2 வருஷமாகும். அதற்கு மிகப்பெரிய அளவில் செலவு செய்ய வேண்டி வரும். அந்த செலவுக்கான தொகையை கூட இதுவரைக்கும் தூக்கி வைக்கல. மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்தலை, அது வேற விஷயம். அப்போ இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு நாடகம், தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைப்பதற்கான கண் துடைப்பான ஒரு நாடகம் அப்படிங்கிறதை இந்திய சமூகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ராகுல் காந்தி கேட்டிருக்காரு, என்ன கேட்டிருக்காரு, நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவீங்கன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் அது எப்போது நடத்தப் போகிறீர்கள், எப்படி நடத்தப் போகிறீர்கள், இந்த மாதிரியான மிக முக்கியமான கேள்விகளுக்கு நீங்கள் உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் ராகுல் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, மோடிக்கும் RSSக்கும் அதிகாரத்தை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்றால் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த, ஒரு பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு மனிதரை கூட இவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக கொண்டு வருவார்கள். இவர்களுடைய லட்சியம் என்பது அதிகாரம். அதிகாரத்திற்காக எந்த நாடகத்தை வேண்டுமானாலும் இவர்கள் அரங்கேற்றுவார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்தியாவுடைய எதிர்காலத்திற்கு ராகுல் தான் சரியான தலைவர். காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தான் சரியான கூட்டணி. இதுதான் இந்தியாவை வளப்படுத்தப் போகிறது, இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றப் போகிறது. அதை மீண்டும் ஒரு முறை ராகுல் காந்தி நிரூபித்திருக்கிறார். மீண்டும் ஒரு முறை ராகுலிடம் சரணடைந்திருக்கிறது மோடியும் RSSம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.